நாம் கிராமத்தில் பார்த்துருப்போம். மைதானத்தில் புல்வெளி இருக்கும், செடி கொடிகள் இருக்கும். அதில் மாடுங்க கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு அது பாட்டு வீட்டுக்கு போயிடும். அதுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு. ஆனால் இங்கே சிட்டி சைடில் அந்த மாதிரி ஒரு இடமே இருக்காது. எல்லாம் வீடுங்க தான் இருக்கும். ஆனால் மூலை மூலைக்கு குப்பைங்க இருக்கும். அந்த குப்பையில் போய் அந்த மாடுங்க அது தேடுங்க என்ன இருக்குது நமக்குன்ட்டு. அது இந்த தோல் எல்லாம் வாசனை பிடிச்சிரும். காய்கறி தோலுங்க, சாப்பாடுங்க. அது பார்த்தா கவருக்குள்ளே கட்டி கட்டி நம்ம மாதிரி ஆளுங்க போட்டுடுறோம். அது என்ன பண்ணும், கவரை பிரிக்கவா தெரியும், அதுக்கு அப்படியே எடுத்து அப்படி அப்படியே சாப்பிட்டுடுங்க. அது வயிற்றுக்குள்ளே போய் அது ஜீரண சக்தியே இருக்காது. அதுக்கு எவ்வளோ உடல் உபாதைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி போடுறத நம்ம மாதிரி ஆளுங்க தவிர்க்கணும். இந்த மாதிரி சாப்பாட்டு பொருளை நாம் கவரில் போடுறத தவிர்க்கணும். பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், பிளாஸ்டிக் கவரை. எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா டெய்லி 2-3 மாடுங்க வரும். அதுங்களுக்குன்னு தனியாக ஒரு பக்கெட் வச்சு வேஸ்டேஜ் எல்லாம் அதில் நான் போட்டு வச்சுருவேன். வந்தவொடனே அதுங்க சாப்பிடுங்க. சப்போஸ் நான் மறந்துட்டேன்னா கூட அம்மான்னு கூப்பிடுவாங்க அவங்க. அப்போ எனக்கு ஞாபகம் கொண்டு போய் போடுவேன். இதை எல்லா தெருவுலேயும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். பசுவதையை தடுப்போம், பசுக்களை காப்போம்.